ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். வாங்கின கடனை திருப்பி அடைக்க முடியாமல் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். வரக்கூடிய வருமானத்தில் 3 வேளை சாப்பாடு கூட முழுசாக சாப்பிட முடியாது. ஒரு வேளை சாப்பிடுவதை குறைச்சிக்கிட்டு அந்த பணத்தை மிச்சப்படுத்தி நம்ம வட்டி கட்டக்கூடிய சூழ்நிலையில் நிறைய பேர் இருக்காங்க. உங்களுடைய தகுதிக்கு மீறி கடன் வாங்க கூடாது. அப்படி வாங்கிட்டா அதை திருப்பி எப்படியாவது அடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம தூங்காமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடப்போம். சரியாக சாப்பிடக்கூட மாட்டோம். இப்படி உங்கள் தகுதிக்கு மீறி கடன் வாங்கிட்டீங்க, அதை திருப்பி அடைக்க முடியாமல் கஷ்டப்படுறீங்கன்னா செவ்வாய்க்கிழமை இந்த தாந்திரிக சார்ந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக கடன் தொல்லையிலிருந்து விடுபடலாம். நாளைய தினம் ஜூலை 29ஆம் தேதி நாக பஞ்சமி. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கு உகந்த நாளில் வருது. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் கடன் வாங்கி கஷ்டத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு சிரமம் கொடுக்கக்கூடாது, அதிக அளவில் பணமும் செலவாகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க. இந்த பரிகாரத்துக்கு கருப்பு ஏலக்காய் 3 வேணும், வெண்கடுகு 2 கைப்பிடி, கற்பூரம், இந்த 3 பொருட்கள் இருந்தாலே போதும். இதை குறைந்த செலவிலேயே நம்மளால் மளிகைகள்லேருந்து வாங்கிட்டு வர முடியும். முதல்ல இந்த பொருட்களை வாங்கி வச்சுக்கோங்க. செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் தான் இந்த பரிகாரத்தை செய்யணும். அப்போ தான் நமக்கு முழு பலன் நமக்கு கிடைக்கும். ஒரு சின்ன மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதில் கட்டி கற்பூரத்தை போட்டுடணும். உங்கள் உள்ளங்கை அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவு வெண்கடுகை வச்சிடணும். அந்த வெண்கடுகுக்கு நடுவை 3 கருப்பு ஏலக்காயை வச்சிடணும். உள்ளங்கையில் மூடிக்கோங்க. மனம் உருகி துர்கை அம்மனையும் குலதெய்வத்தையும் செவ்வாய் பகவானையும் நினைத்து உங்களுடைய கடன் சுமை குறையணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கையில் இருக்கும் அந்த 2 பொருளையும் உங்கள் முன்னாடி எரிஞ்சிட்ருக்கு இல்லையா, அந்த கற்பூரம் அதில் போட்டுருங்க. அவ்வளவுதான். இந்த ஏலக்காயும் வெண்கடுகும் நெருப்பில் வெடித்து சிதறா மாதிரி என்னுடைய கடனும் காணாமல் போயிடணும் அப்படின்ட்டு பக்தியோட நம்பிக்கையோட வேண்டுதல் வைங்க. இதே மாதிரி 9 வாரம் செவ்வாய்க்கிழமை நீங்கள் செய்யணும். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். உங்கள் வீட்டோட ஹாலில் இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பால்கனி எந்த இடத்துல வேணாலும் அமர்ந்து இதை செய்யலாம். ஆனால் பூஜை அறையில் மட்டும் நீங்கள் செய்யாதீங்க. செவ்வாய்க்கிழமை காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 செவ்வாய் ஓரை நேரம். இந்த 3 நேரத்தை உங்களுக்கு எந்த நேரம் சௌகரியமாக இருக்கோ அந்த நேரத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து பரிகாரத்தை செய்யுங்க. தகுதிக்கு மீறி கடன் வாங்காதீங்க. ஆடம்பர வாழ்க்கைக்காக கடன் வாங்காதீங்க. அதிக வட்டிக்கு கடன் வாங்காதீங்க. எந்த சூழ்நிலையிலும் வருமானத்திற்கு குறைவாக நம்ம செலவு செய்யும் வழக்கத்தை நம்ம வச்சுக்கணும். இது நம்முடைய குடும்ப சந்தோஷத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி கடன் வாங்கிட்டோம், அதில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பரிகாரத்தை 9 வாரம் செவ்வாய்க்கிழமையில் செய்யுங்க. நாளைய தினம் நாக பஞ்சமி. ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள். இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய எளிமையான வழிபாடு நிச்சயமாக நமக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். நாளைய தினம் இந்த ஒரு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானுக்காக இந்த பரிகாரத்தை செஞ்சுடுங்க. நாளைய தினம் கருட பஞ்சமி. கருடாழ்வார் வழிபாடு, அம்பிகை வழிபாடு சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்கும். நம் வீட்டில் தீராத நோய் தீரத்துக்கு, வீட்டில் உள்ளவங்க அனைவரும் நலமோடு இருப்பதற்கு, கண் திருஷ்டி விலக, குடும்ப சாபங்கள் நீங்க, குடும்ப ஒற்றுமை அதிகரிக்க கருட பஞ்சமி கருடாழ்வார் வழிபாடும் அம்பிகை வழிபாடும் நமக்கு சிறப்பு வாய்ந்த பலனை கொடுக்கும். நாளைய தினம் நீங்கள் விரதம் இருக்கிறது அவங்கவுங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தது. விரதம் இருக்க முடியாதவங்க சாதாரண சைவ உணவை சாப்பிட்டு இந்த வழிபாட்டை செய்யலாம், தவறில்லை. பஞ்சமி அன்னைக்கு அம்பிகை வழிபாடு சிறப்பான பலனை கொடுக்கும். கருடாழ்வார் வழிபாடு சிறப்பான பலனை கொடுக்கும். இந்த நாளில் சில பேர் கௌரி விரதம் கூட இருப்பாங்க. கௌரிங்கிறது அம்பிகையோட வடிவம். உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அம்மனுடைய படத்தை சுத்தம் செய்து சந்தன குங்குமம் போட்டு வைத்து மல்லிகைப்பூவால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. ஒரு சிவப்பு நிற கயிற்றில் 10 முடிச்சு போடணும். ஒவ்வொரு முடிச்சு போடும்போதும் அம்பிகை கருடாழ்வாரை மனதார நினச்சிக்கோங்க. உங்களுடைய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த கயிறை அம்பாள் முன்னாடி வச்சு அம்பாளுக்கு பாலால் செய்த நைவேத்தியங்கள் பிரசாதமாக வச்சு நீங்கள் தீபதூபம் காட்டலாம். அதுக்கப்புறம் உங்களோட வழிபாட்டை முடிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, நாளைய தினம் ஒரே ஒரு கைப்பிடி அளவு பக்கத்தில் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் துளசி வாங்கி கொடுங்க. அதே போல் உங்கள் வீட்டிலையும் பெருமாள் படம் இருந்தால் துளசியால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. ஒரு தாம்பாள தட்டில் துளசி இலையை ஒரு கைப்பிடி வைத்து அதில் சில்லற காசு போட்டு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணம் ஏதோ அதை போட்டு ஒரு தீபம் ஏற்றுங்க. இந்த தீபங்கிறது ஒரு அரை மணி நேரம் இருந்தாலே போதுமானது. இந்த தீபம் தானாக மலையேறட்டும். அதுக்கப்புறம் அதில் உள்ள
காயின்ஸ் எடுத்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். மறுநாள் வந்து அந்த துளசி இலைகளை ஓடுற தண்ணியிலையோ கால்படாத இடத்துலையோ போட்டுருங்க. துளசி வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பானது பெருமாளுக்கு. பெருமாள் வழிபாட்டில் துளசி இல்லாமல் இருக்கவே இருக்காது. அந்தளவுக்கு துளசிக்கு முக்கியத்துவம் இருக்குது. பண வரவு அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் பெருமாள் வழிபாட்டில் துளசி இலைகளை வகித்து நீங்கள் செய்யுங்க. அதே போல் கருடாழ்வார், கருட பஞ்சமி, கருடாழ்வார் வந்து பெருமாளோட வாகனம் இல்லையா? நாளைய தினம் வந்து அவங்களுக்குமே நீங்கள் துளசி இலைகளால் நீங்கள் அலங்காரம் பண்ணலாம். கருடாழ்வார்வுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு. இந்த வழிபாடை நீங்கள் இந்த தீபம்லாம் ஏற்றி முடித்து உங்களோட வழிபாட்டெல்லாம் முடிவு பண்ணிவிட்டு தீபதூபம்லாம் காட்டிடுங்க. இதை வந்து செவ்வாய்க்கிழமை நாளை மாலை 6 மணிலேருந்து இரவு 8 மணிக்குள்ளே இந்த வழிபாட்டை செய்யுங்க. வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் கூட மாலை நேரம் வீட்டிற்கு வந்து இந்த வழிபாட்டை செய்யலாம். இது எதுவும் செய்ய முடியலைனாலும் வீட்டு பக்கத்தில் இருக்கும் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு கருடாழ்வார் சிலை இருக்கும். கருடாழ்வார் சிலைக்கு 2 நெய் தீபம் ஏற்றி அவரை வந்து ஒரு 3 முறை வலம் வந்து பெருமாளையும் வணங்கிக்கோங்க. அவங்களுக்கு கொஞ்சம் துளசி இலைகள் எடுத்துகிட்டு போய் கொடுங்க. நாளைய தினம் நாகபஞ்சமி, கருட பஞ்சமி ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்கும். அதி அற்புதம் வாய்ந்த இந்த நாளை தவற விடாதீங்க. நாளை இதை செய்யுங்க. நிச்சயமாக தீர்க்க முடியாத கடனும் தீரும், பண வரவும் அதிகரிக்கும். உங்களுடைய கடின உழைப்போட இது போன்ற வழிபாடுகளையும் நீங்கள் செய்யுங்க. நல்ல மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். அதை நீங்கள் கண்கூட பார்க்கலாம். கருட பஞ்சமி செவ்வாய்க்கிழமை, முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த செவ்வாய்க்கிழமை. முருகப்பெருமானுக்கு வாரந்தோறும் வெற்றிலை தீபம் ஏற்றுறவங்க நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றுங்க. வெற்றிகளை வாரி கொடுக்கும். நாளை தினம் அம்பிகையையும் கருடாழ்வாரையும் பெருமாளையும் முருகப்பெருமானையும் மனதார வணங்கிக்கோங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டமும் கடனும் தீர்ந்து வாழ்க்கைக்கு தேவையான பண வரவுங்கிறது அதிகரிக்கும். வீண் விரயங்கள் குறையும். நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.